அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே கூடல் புதூர்ல ஒரு கார்னர் பிளாட்ல அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடு. குறிப்பா சொல்லணும்னா அதாவது காம்பேக்டான வீடு, விலை கம்மி, வீடு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி தோற்றத்தை பாருங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கு. ஒரு கார்னர் மனை. கிழக்கு பக்கம் 2 மீட்டர் ரோடு இருக்கு, வடக்கு பக்கம் 5 மீட்டர்ல ரோடு இருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல நல்ல அழகிய வடிவமைப்படும், நல்ல உயரமாகவும் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த வீட்டுக்கு நம்ம 5 படி ஏறி தான் இந்த வீட்டுக்கு நம்ம போகணும். இதை பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்மெண்ட் உயரம் இருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க போர்ட்டிக்கோல ஒரு 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த தலைவாசல்ல அமைஞ்சிருக்கு. இது கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த ஒரு கார்னர் மனைன்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம வீட்டோட முன்பக்கம். இது போருக்குரிய சுவிட்ச் போர்டு மற்றும் இபி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. மேலே வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. முன்னாடி அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஃபுல்லாக வால் முழுதுமே மேலே வரைய ரைஸ் பண்ணியிருக்காங்க. வலது பக்கம் மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட வலது பக்கம் மாடிக்கு படி கொடுத்துருக்காங்க. முன்னாடி அழகான தலைவாசல், டோர் நல்லா பாலிஷ் பண்ணி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஹாலில் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும், ஏன்னா 2 ரோடு கிடைக்கிறதுனால அந்த பக்கம் ரோட்டோட காத்தோட்டமும் வெளிச்சமும் நமக்கு கிடைக்கும். மேலே சீலிங்கில் பால் சீலிங் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் தான் பார்க்குறோம். பாருங்க, இந்த வீட்டோட ஹாலில் அமைஞ்சிருக்க டிவி யூனிட் பார்க்குறோம். அதே மாதிரி கீழே தளத்தில் பாருங்க, நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாசி லுக்கில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹால்லையே நம்ம வலது பக்கமாக திரும்பினோம்னா இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிச்சன் ஏரியாவை பார்க்குறோம். கிச்சன் வால் முழுதுமே நல்லா டைல்ஸ் ஒட்டி மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே லாப்ட் முழுதுமே ஃபுல்லாகவே கப்போர்டு ஒர்க் பார்த்துருக்காங்க பாருங்க. கிச்சன் மேடையும் அதே மாதிரி கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. நல்ல எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல கிச்சன் வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. அடுத்து நல்ல வெண்டிலேஷனுக்கு அருமையான ஜன்னல் கொடுத்துட்டாங்க. அடுத்து கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுங்க நம்ம முதல் வார்ட்ரோப் பார்த்தோம். இது இன்னொரு வார்ட்ரோப், 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் வார்ட்ரோப்பு. கிச்சன் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கீழே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. லாப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குரிய டாய்லெட் அமைச்சு கொடுத்துட்டாங்க. பெட்ரூமில் இருக்கவங்களும் இங்கே போய்க்கிறணும், இந்த ஹாலில் இருக்கவங்களும் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால காமனாகவே ஒரு டாய்லெட் கொடுத்துட்டாங்க. இந்த டாய்லெட் முழுதுமே வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வெண்டிலேஷனுக்கு மேலே ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. இந்த டாய்லெட் வால் முழுதுமே அவங்க அருமையாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோட டோர் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட பெட்ரூம் உள்நுழைவு பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம். மேலே ஜன்னல் இருக்கு. சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், லாஃப்ட் முழுவதுமே ஃபுல்லாக கப்போர்டு பண்ணிட்டாங்க. ஜன்னல் வசதி இருக்குது. ஜன்னலில் லோவர் கிளாஸ் பைச்சோட வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது இந்த பெட்ரூமுக்குரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து செவரில் பூரா வாலில் பூராமே ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்து நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்னது போல் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் இருக்குது பாருங்கள். ஒயிட் அண்ட் கிரே டிசைன் பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கிச்சனுக்கு மேலே இருக்க லாஃப்ட்டும் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்ம திங்ஸ் ஏற்றிக்கலாம். அந்த லாஸ்ட் வரையவே ஸ்பேஸ் இருக்குது. வீட்டில் நம்ம ஜாமான்களை போட்டு வைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு லாஃப்ட்டு கப்போர்டு அலமாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு தான் போகிறோம். இந்த வீட்டில் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா இது கிழக்கும் வடக்கும் ரெண்டுமே ரொம்ப ரேரான திசை பாருங்கள். பூராமே எஸ்எஸ்ல தான் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலு அது போக ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எல்லாமே. பொதுவாக அந்த கிழக்கும் வடக்கும் வந்து ரொம்ப டிமாண்டான திசை. இந்த கிழக்கும் வடக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்குன்னா அது இதுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்டில் வீடு சின்னது விலையும் சின்னது இந்த மாதிரி ஒரு 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு. பில்டிங் பார்த்தீங்கன்னா 3/4 சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கு. 350 சதுரடி கட்டடம். போர் 350 அடி போட்டிருக்காங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்ட் இருக்குது, அப்ரூவல் லேஅவுட் அப்ரூவல் இருக்குது. இது 25 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலையும் பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிருங்க. இப்போ புதுசாக வந்திருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.